இங்கிலாந்தோட முதல் இந்திய வம்சாவளி பிரதமராகி சாதனை படைச்சிருக்காரு ரிஷி சுனக். இதிலிருந்து இவரோட மூர்த்தி குடும்பத்தோட கனெக்ஷன் இப்போ மறுபடியும் பிரபலமாயிட்டு வருது. த ரிச்சஸ்ட் பொலிட்டீஷியன், அதாவது மிக பணக்கார அரசியல்வாதி அப்படின்னு இவர் அழைக்கப்படுறாரு. அப்படின்னா இவருக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, எவ்வளோ பெரிய ஆள் இவர், யாரு கூட இவரை கம்பேர் பண்ணலாம்? இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாபிக் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். 42 வயதான ரிஷி சுனக் தான் இங்கிலாந்தோட வேறு நிறத்தை சார்ந்த முதல் பிரதமர். சுனக் தன்னோட மனைவி அக்ஷதா மூர்த்தி மற்றும் 2 மகள்களையும் கூட்டிக்கிட்டு 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டில் இருக்க பிஎம்மோட அஃபிஷியல் ரெசிடென்ஸ்க்கு போய் வாழ போகிறாரு. அவரோட மாமனார் இன்ஃபோசிஸ் ஓனர் நாராயண மூர்த்தி அவர் படைச்ச இந்த வரலாற்று சாதனைக்காக பெருமையோடு வாழ்த்தும் சொல்லியிருக்காரு. ரிஷி சுனக்கோட மனைவி மற்றும் குடும்பத்தை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபோசிஸோட ஓனர் நாராயணமூர்த்தி, இவர் இந்தியாவோட பில்கேட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அப்படின்னா இவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இவரோட பொண்ணை எப்படி சுனக் மீட் பண்ணார்? ரிஷி சுனக்கும் நாராயணமூர்த்தியோட மகள் அக்ஷதா மூர்த்தியும் அமெரிக்காவில் இருக்க ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டியில் ஒன்றா MBA படித்தாங்க. அப்போ தான் இவங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2009ஆம் ஆண்டு பெங்களூரில் ரொம்ப கிராண்டாக இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அக்ஷதா மூர்த்தி முதல்ல ஃபினான்ஸ்லேயும் மார்க்கெட்டிங்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேஷன் டிசைனராக மாறியிருக்காங்க. 2010 அக்ஷதா டிசைன்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு க்ளோத்திங் கம்பெனியும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு கிருஷ்ணா, அனுஷ்கா அப்படின்னு 2 மகள்கள் இருக்காங்க. டாடா இன்ஜினியரிங் அண்ட் லோகோமோட்டிவ் கம்பெனி, அதாவது டெல்கோ, அதோட முதல் பெண் இன்ஜினியர் சுதா மூர்த்தி, அவங்க தான் அக்ஷதா மூர்த்தியோட அம்மா. அவங்க அப்பாவோட கம்பெனியில் அக்ஷதாவோட பங்கு என்னன்னா 0.91%. என்னடா இது, அவங்க அப்பாவோட கம்பெனியில் அவங்களுக்கு 1% கூட இல்லையா அப்படின்னு தானே கேட்குறீங்க? இருங்க முழுசாக சொல்லி முடிச்சிடுறேன். அந்த 0.91% எவ்வளோ தெரியுமா? $700 மில்லியன். அப்படின்னா இந்திய ரூபாய்க்கு இப்போதைக்கு 5750 கோடிக்கும் மேலே. 2021லேருந்து 2022 வரைக்கும் ஒரு வருஷத்துலேயே அவங்களோட ஷேர் மட்டுமே 11.5 மில்லியன் பவுண்ட்ஸ், இந்திய ரூபாய் படி 100 கோடிக்கும் மேலே. அக்ஷதாவுக்கு மட்டுமே இருக்க மொத்த சொத்து கணக்கு போட்டால் $1.2 பில்லியன் வருது. இந்திய மதிப்பு படி 9894 கோடி ரூபாய்க்கும் மேலே. பிரிட்டிஷ் மன்னர் சார்ல்ஸுக்கு மட்டும் இருக்க சொத்து மதிப்பு $440 மில்லியன். இந்திய மதிப்பில் 3504 கோடி ரூபாய். அக்ஷதாவோட சொத்து மட்டுமே கணக்கிடும்போது இது பிரிட்டிஷ் மன்னர் சார்ல்ஸோட சொத்து மதிப்பை விட அதிகம். இந்த சொத்துனாலேயே இவங்க எந்தெந்த சர்ச்சையிலெல்லாம் மாட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். உக்ரைன் போரின் போது ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்த மேற்கத்திய நாடுகள் முயற்சி பண்ண போது ரிஷி சுனக்கோட மனைவியோட இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் பங்குகளை பற்றி நிறைய விமர்சனங்கள் வெளியே வந்துச்சு. ரிஷி சுனக் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் நிறுவனம் ரஷ்யாவுடனான பிஸ்னஸை ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்ய பிரதமர் புட்டினோட ஆட்சியில் சுனக்கோட குடும்பத்துக்கு நிறைய லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அக்ஷதாவும் இந்த வருஷ தொடக்கத்திலேயே டேக்ஸ் சரியாக கட்டாததுனால நிறைய விமர்சனங்களுக்கும் சர்ச்சைக்கும் உள்ளாயிருந்தாங்க. தான் இந்திய நாட்டோட குடிமகள், பிரிட்டிஷ் குடிமகள் இல்லை அப்படின்ற காரணத்தினால என்னால் இவ்வளோ தான் டேக்ஸ் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு 30,000 பவுண்ட்ஸ் தான் கட்டிகிட்டு இருந்தாங்களாம். பொதுமக்கள் கிட்டேருந்து இதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்ததுனால அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை கொஞ்சமாக இவங்க சரி பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி தன்னோட மருமகனோட எல்லா சாதனைகளும் பார்த்து ரொம்ப பெருமைப்படுறதாகவும்
கண்டிப்பாக அவர் யூகே மக்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு தான் நம்புறதாகவும் சொல்லியிருக்காரு நாராயணமூர்த்தி. டாபிக் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க. எல்லா வீடியோஸையும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.